السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளவு பரபரப்பான ஒரு நேரத்தில் இன்றைக்கு அல்லாஹும் ரசூலும் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பு வகிக்கக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுத்து இங்கே அமர செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நாம் எல்லாம் ரொம்ப நன்றி செலுத்தணும். இந்த நேரத்தில் இவ்வளோ ஒரு உலகமே முக்கியம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு அருமையான ஒரு இடத்துல அல்லாஹ் நம்மளை எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறான். சொல்லப்படுகிறது, நாளை மறுமையில மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கும் பொழுது அதுல ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தினர் இருப்பாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தினர் இருப்பாங்க, ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இருக்கிற அத்தனை உம்மத்தினரும் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா கேட்பான், நீங்க பூமியில எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க, பூமியில நீங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்கன்னு சொல்லி. சில சமுதாயத்தினர் சொல்லுவாங்க, நாங்க 200 வருஷம் இருந்தோம். சில சமுதாயத்தினர் சொல்லுவாங்க, நாங்க 500 வருஷம். இப்படி எல்லாம் காலம் வாழ்ந்திருக்கும் பொழுது நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினருக்கு கொடுக்கப்பட்ட வயது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லுவாங்க, அக்ஸரு ஆமாரு உம்மத்தி பைன சித்தீன வ சபஈன, என்னுடைய உம்மத்தினருடைய அதிகப்படியான வயது 60க்கும் 70க்கும் மத்தியிலன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வயசு எவ்வளவுங்க? 63 வருஷம். அதே மாதிரி ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 63 வயசுல வஃபாத். அப்ப நம்மளுடைய வயது 60க்கும் 70க்கும் வயதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல வாழ்றது அல்லாஹ்வுடைய நியமத், அல்லாஹ்வுடைய நியமத். இப்ப சொல்லப்படுது, கியாமத்துல அல்லாஹ் கேட்பான், நீங்க பூமியில எவ்வளவு நாள் இருந்தீங்க? அப்ப 500 வருஷம் வாழ்ந்தவங்க, 200 வருஷம் வாழ்ந்தவங்க, நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம். என்ன அல்லாஹ் கேட்கிற, ஒரு நாளோ அல்லது ஒரு நாள்ல சில மணி நேரங்களோ தான் நாங்க பூமியில இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன, ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, மறுமையை கவனித்து இந்த பூமியினுடைய வாழ்க்கை ஒரு நாள் அல்லது அரை நாள். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஹதீஸ், செல்வந்தர்களை விட ஏழைகள் 500 வருஷம், அதாவது அரை நாள் முன்னதாக சொர்க்கத்துக்கு போவாங்க. மறுமையை கவனிச்சு ஒரு நாள் என்பது 500 வருஷம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மறுமை என்பது மிக நீண்ட காலம். இந்த உலக வாழ்க்கை என்பது ரொம்ப சுருக்கமான குறிக்கப்பட்ட தவணை, பிக்சட், அவ்வளவுதான். ஆனா இங்க என்ன வேடிக்கைன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே சொல்றாங்க ஒரு நாள் அல்லது ஒரு நாள்ல சில மணி நேரம் தான் நாங்க வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இல்ல இல்ல, நீங்க பூமியில இவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்கிறீங்க, சிலர் 200 வருஷம், சிலர் 500 வருஷம், சும்மா நம்மெல்லாம் 60 70 வருஷம் வாழ்ந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப மக்கள் எல்லாம் கைசேதப்பட்டு சொல்லுவாங்க, யா அல்லாஹ் அபிஸ்ரினி வஸமிஅனி. அப்ப சொல்லுவாங்களா, இன்னும் ஒரே ஒரு முறை எனக்கு பூமியில போறதுக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்பாங்க. இன்னும் ஒரே ஒரு நாளோ அல்லது ஒரு மணி நேரமோ எங்களுக்கு வாய்ப்பு கொடு அல்லாஹ். ஏன் அந்த வாய்ப்பு கொடுங்க, எதுக்காக வாய்ப்பு கேட்குறீங்கன்னு நல்லா கேட்பான். சொல்லுவாங்க, அஸ்ஸத்தக வாக்கும் மினஸ் சாலிஹீன். இந்த ஒரு மணி நேரம் கொடுத்தாலும் சரி, ஒரு நாள் கொடுத்தாலும் சரி, நாங்க என்ன செய்வோம், நீ எங்களுக்கு கொடுத்துருக்கிற அத்தனை செல்வங்களையும் வாரி வாரி சதகா செஞ்சிடுவோம், எங்களுக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு எப்ப கேட்பாங்க? மௌத்துக்கு பின்னாடி ஆகிரத்துல அல்லாஹ் ஒன்று கூட்டி இருக்கும் போது அப்ப கேட்பானா. அது மனுஷனுக்கே உண்டான இயல்பு. என்னன்னு சொன்ன, வாய்ப்பு இருக்கும் போது செய்ய மாட்டான், வாய்ப்பு இருக்கும் போது எதுவுமே செய்ய மாட்டான். கடைசி நேரத்துல தான் சொல்லுவோம்ல, மரண நேரத்துல தான் என்ன செய்யறது, களிமா சொல்றது. மரண நேரத்துல
களிமா சொல்றது. மனிதர்களுடைய இயல்பை பத்தி சொல்றாங்க. ஒரு மாதத்தினுடைய ஒரு வீட்டினுடைய மின்சார கட்டணம் இருக்கு, அது கட்டுறதுக்கு 20 நாள் இருக்குட்டாயாம். ஆனா என்ன செய்வான், கடைசி நாள் தான் போய் லைன்ல நிற்பான். இது மனிதனுடைய இயல்பு. அப்ப ஏங்க இவ்வளவு நாள், ஏன் இந்த கஷ்டம், கடைசி நேரத்துல ஏன் இவ்வளவு மணிக்கணக்கா போய் கியூல நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 20 நாள் என்கிட்ட பணம் இருந்தா அந்த பணத்தை வச்சு நான் ஏதாவது புழங்கிடுவேன்ல. அப்ப இந்த மனிதனுக்கு விளங்குறது இல்லை. முன்னாடி போனா சிரமம் குறையும் அப்படிங்கிறது விளங்குறது இல்லை. கடைசி நேரத்துல போய் சிரமம். இதே போன்று துனியாவில எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தாலும் அமல் செய்யாத மனுஷன் மௌத்துக்கு பிறகு அல்லாட்ட கேட்பானா, ஒரே ஒரு நாள், only 24 hours, 24 மணி நேரம் எங்களுக்கு டைம் கொடுறா அல்ல. என் மனைவியை பார்க்க மாட்டேன், பையனை பார்க்க மாட்டேன், உன்னுடைய பாதையில சொல்லப்படுகிறது இந்த பூமி முழுக்க தங்கமும் வெள்ளியும் என்னிடத்துல இருந்தாலும் வாரி வாரி மக்களுக்கு கொடுத்துட்டு வந்துருவேன்னு கேட்பானா. ஏங்க அல்லாஹ் என்ன கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவன் என்னங்க அவ்வளவு மட்டமானவனா? எவ்வளவு பெரிய அவகாசம் கொடுத்துருந்தான் துனியாவில் வாழ்றதுக்கு. அப்போவெல்லாம் விட்டுட்டு என்ன செய்வான், மௌத்து நேரத்துல அல்லது மௌத்துக்கு பின்னாடி இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி மனுஷன் கேட்பான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா இதெல்லாம் யாருக்குன்னு சொன்னா, இந்த துனியாவினுடைய வாழ்க்கையை வாழ தெரியாமல் தவறான விஷயங்களில் வாழ்ந்து முடித்து விட்டு வாழ்க்கை கணக்கை நஷ்டமாக்கி விட்டு, ஹதீஸ்ல சொல்லப்படுது இல்லையா, சிலருக்கு மனிதன் அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களுடைய செயலேடுகளை வலது கையில கொடுப்பான், சில மனிதர்களுக்கு இடது கையில கொடுப்பான், சில பேருக்கு இடது கையை ஒடிச்சு முதுகு பின்னாடி வச்சு கொடுப்பான். அவங்க பி டீம் சி டீம். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். யாரு வலது கையில் கொடுக்கப்படுகிறார்களோ செயலேடு, அவர்கள் ஜெயித்தவர்கள், சொர்க்கவாதிகள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பூமியில வாழ்ந்த காலம் எல்லாம் நஷ்டம் யாருக்குன்னு சொன்னா, அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்காம, அவர்கள் எதை செய்ய சொன்னாங்களோ அதை செய்யாம, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை செஞ்சு வாழ்ந்தவங்களுக்கு இந்த பூமியும் நஷ்டம், மறுமையும் நஷ்டம். இப்ப நமக்கெல்லாம் தெரியும், பூமியில வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் மறுமையில கபர்ல வைக்கப்பட்ட உடனே 3 கேள்வி கேட்கிறாங்க. மன் ரப்புக்க, ஒமா தீனுக்க, ஒமன் நபியுக்க. இந்த 3 கொஸ்டின் கேட்பாங்க. மன் ரப்புக்க அப்படின்னு சொல்லி, உங்களுடைய ரப்பு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, இப்ப இருக்கிற எல்லாருமே சொல்லிடுவோம். ரப்பு யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவான், அல்லான்னு சொல்லிடுவோம். ரொம்ப லேஸ். அதே மாதிரி உங்களுடைய மார்க்கம் எதுன்னு கேட்டா இஸ்லாம்னு சொல்லிடுவோம், லேஸ். உங்களுடைய நபி யாருன்னு கேட்டா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். இதெல்லாம் இப்ப நமக்கு பிராக்டிக்கலா கேட்கும் போது ஈஸியா தெரியும். ஆனால் கபர்ல வைக்கப்பட்ட உடனே மண் ரப்புக்கன்னு சொல்லி கேட்ட அந்த கேள்விக்கு அல்லாஹ்னு யார் சொல்லுவான்னு கேட்டா, இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று வாழ்ந்த மனிதருக்கு மலக்கு கேட்டு வாய் மூடுறதுக்குள்ள அல்லாஹ்னு சொல்லுவார். இந்த உலகத்துல வாழும் போதெல்லாம் என் கடை தான் என்னை காப்பாத்துச்சு, என் கணவர் என்னை காப்பாத்தினாரு, என் பையன் வெளிநாட்டுல போய் ரியால தீனார திருகமா அனுப்பி என்ன செஞ்சா காப்பாத்தினா, பேங்க் காசு என்னை காப்பாத்துச்சு, தங்க என்னை காப்பாத்துச்சு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஆன்சர் மனசுல இருக்கும், வாயில வராது. பதிலு மனசுல இருக்கும், வாயில வராது. அவங்களுடைய துனியாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை ரப்பு என்று நினைத்திருந்தால் மலக்கு கேட்டு முடிச்ச உடனே அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய உலகத்துடைய வாழ்க்கையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான வழிகாட்டியாக, அவர்கள் ஹலால் என்று சொன்னதை ஹலால் என்றும் ஹராம் என்று சொன்னதை ஹராம் என்றும் நினைத்து வாழ்ந்திருந்தால், உங்க நபி யாருன்னு கேட்ட உடனே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்க தீன் எது அப்படின்னு கேட்டா இஸ்லாம் சொல்லுவாங்க. இங்கே மாற்றமான முறையில வாழ்ந்திருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னென்னமோ சொல்லிடுவோம். அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் என்ன செஞ்சிருவாங்க, நம்முடைய கேள்விகள் அங்கீகரிக்கப்படவில்லை என்று நம்மை அந்த கபர்லேயே அவருடைய வேதனை ஆரம்பமாகும் சொல்லப்படுகிறது. மன்சில் ஹதீஸ்ல வருது, கபரு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன். மறுமையினுடைய முதல் ஸ்டேஷன் கபரு. கபருடைய நடந்து கொள்ளக்கூடிய முறையிலேயே ஒரு மனிதன் வெற்றியானா தோல்வியானான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவான். நல்லவனுக்கு கபர் என்பது கண்ணு கட்டிய தூரம் வரை விசாலமாக்கப்படும், பட்டாடைகள் போர்த்தப்படும், சொர்க்கத்திலிருந்து ஜன்னல் கதவுகள் திறக்கப்பட்டு அவர் கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு எப்படி தூங்குவாரோ, கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு மாப்பிள்ளையும் பொண்ணு எப்படி தூங்குவாங்க, அந்த மாதிரி கபரில் அவங்க தூங்குவாங்க. அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அப்படி இல்லாமல் போனால்
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டு புறத்தின் விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று நெருக்குகின்ற அளவுக்கு கபரு நெருக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த உலக வாழ்க்கையில வாழ்கின்ற பொழுது இப்ப நமக்கு தெரியாம எல்லாம் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த முஸ்லீமுக்கும் தொழுகை கடமை அப்படிங்கிறது தெரியாம இல்லைங்க. எல்லாருக்குமே தெரியும். தொழுகை கடமை, கடமை மட்டும் இல்லை, கட்டாய கடமைன்னு தெரியும். சாப்பிடுவதை விட, தண்ணீர் குடிப்பதை விட, குளிப்பதை விட, அன்றாடம் எல்லா விஷயங்கள் செய்யறதை விட என்ன தொழுகை கட்டாய கடமை அப்படின்னு எல்லா முஸ்லிமுக்கும் தெரியும். ஆனா தொழுகிறவங்க எத்தனை சதவீதம் பேரு? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10% பேர் சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொழுகையாளிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவுங்க? 10%. ஒரு மொஹல்லாவில் 100 வீடு இருக்குன்னு சொன்னா அங்க 10 பேர் தான் தொழுவாங்க. அது கணக்கு. இன்னைக்கு எடுக்கப்பட்ட சராசரியான கணக்கு. அதை நானும் கண் கூட பார்த்துட்டேன். கலீஃப் நகர்ல 1000 வீடு இருக்கு, 100 பேர் தொழுகிறாங்க. நான் கண்ணால கணக்கெடுத்து பார்த்தேன். அது அவங்க ஒரு தீன்தாரி ஸ்டேட்மெண்ட் எடுத்து சர்வே எடுத்து அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டில் தொழக்கூடியவருடைய எண்ணிக்கை 10%. அப்ப இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? 90% அல்லாஹ்வுடைய கோபத்துல, நஷ்டத்துல தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அவன் சொன்ன விஷயங்களை அம்ர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், எதை செய்யணும்னு சொன்னாலும் அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை செய்யக்கூடாது. ஒரு ஊர்ல அதாவது சம்பாத்தியத்துல ஆக மோசமான சம்பாத்தியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா மார்க்கம் என்ன சொல்றது? உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்திலேயே ஆக மோசமான வருமானம் என்னங்க? என்ன? பணங்காசு வருது. பணங்காசு வர்றதுலேயே மோசமான வருமானம், அல்லாஹ்வுடைய கோபத்தை தரக்கூடிய காசு அப்படின்னு சொன்னா என்ன? ஹராமான வருமானம். பகிரங்கமா சொன்னா வட்டி. ஒரு ஊர்ல வட்டியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன செஞ்சுட்டாங்க, அங்க உள்ளவங்க எல்லாம் அஜரத்தை லேசா அப்படியே அமுக்க தோல்ல தட்டுறாங்க. என்னங்க இன்னும் நேராவளியே, நீங்க சொன்ன நேரம் 1/2 மணி நேரம் இன்னும் வரலையேன்னாரு. இல்ல அஜரத்து, காதுக்குள்ள போய் சொன்னாங்களா, கொஞ்சம் வட்டியை பத்தி பேசுறதை நிறுத்திக்கிங்க. என்னன்னா இன்னைக்கு வட்டியை கொஞ்சம் கொஞ்சமா அதை ஆகும் என்று சொல்வதற்குண்டான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. வட்டியை கூடும் என்று சொல்வதற்குண்டான முயற்சிகள். என்ன கேட்கிறாங்க? வட்டி இல்லாம எப்படி வியாபாரம் செய்யறது, வட்டி இல்லாம எப்படி வீடு கட்டுறது, வட்டி இல்லாம எப்படி வண்டி வாங்குறது அப்படின்லாம் கேட்கிறாங்க. மனம் வைத்தால் நடக்கும். அதான் ஒருத்தர் சொன்னாரு, நீங்க தொழுவணும்னு சொல்றீங்க, சரி நான் ஒரு வியாபாரி, பல ஊருக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்பேன். நான் எப்படி எல்லா தொழுகையும் கவா இல்லாம தொழுகிறது? எனக்கு சில நேரத்துல தொழுகை விட்டு போயிருது. ஃபஜ்ர்ல இருந்து இஷா வரைக்கும் விட்டுருவேன். இஷாவுக்கு வீட்டுல எல்லா வக்தையும் சேர்த்து படார்னு அடிச்சு விட்டுருவேன். அப்ப அவருக்கு பதில் சொல்லக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, நானும் வியாபாரி. நான் சொல்றது 2022 சொல்றேன். அவர் சொல்றாரு, நானும் வியாபாரி, சாதாரண வியாபாரி இல்ல, கோடீஸ்வரர். எனக்கு கிட்டத்தட்ட 15 ஊர்களில் 15 கிளைகள் வியாபார நிறுவனங்கள் இருக்கிறது. நானும் இன்னைக்கு கார்ல எல்லாம் போகல, பஸ்ல தான் போறேன், எல்லா ஊருக்கும் பயணம் செய்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் 25 ஆண்டுகளாக எனக்கு ஒருவேளை தொழுகை கூட ஜமாத் மிஸ் பண்ணதில்லை. தக்பீர் தஹ்ரீமாவோட இமாமோட நான் சேர்ந்து தொழுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவர் கேட்கிறாரு, எப்படிங்க சாத்தியம்? அது எப்படி சாத்தியம்? இன்னைக்கு தேதியில எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுல நீங்க 12 ஊர்ல கடை வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, எல்லா ஊருக்கும் போறேன்னு சொல்றீங்க, எப்படி சாத்தியம் சொல்லும் போது அவர் சொல்றாரு, என்னுடைய பயண நேரங்களை நான் அந்த மாதிரி அமைச்சுக்கிருவேன். ரொம்ப தூரம் போறதா இருந்தாக்க இஷாவுக்கு பிறகு பஸ் ஏறுவேன். 8 மணி நேரம் இருக்கு, 9 மணி நேரம் இருக்கு, 4 மணி நேரம் 5 நேரம் பயணங்களா இருந்தாக்க ஃபஜ்ர் தொழுதுக்கு லொஹருக்கு இடையில அந்த கடைக்கு போய் சேர்ந்துருவேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த தொழுகையும் இமாம் தக்பீர் கட்டும் போது தக்பீர் கட்டிடுவேன், இமாமோடு சேர்ந்து சலாம் கொடுக்குறேன் அப்படின்னு 2022 12 ஊர்ல கடை வச்சிருந்த ஒரு கோடீஸ்வரர் சொல்றாருன்னு சொன்னா நமக்கு நடக்குமா? நடக்காது. மனசு வச்சா நடக்கும், மனசு வச்சா நடக்கும். நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று நினைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நடக்கும். அதுலயும் தாய்மார்கள் கேட்கவே வேணாம், அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு துனியாவை அல்லாஹ் லேசாக்கி தந்திருக்கிறான். அவர்கள் நினைத்தால் என்ன செய்யலாம்? காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக அவர்கள் வாழ முடியும். இல்ல மாஷா அல்லாஹ் சில இடங்கள்ல சில நேரங்கள்ல அவர்கள் தவறி போகிறார்கள் என்பது அது அவர்களுடைய முடிவுதானே தவிர அல்லாஹ் அவர்களுக்கு மார்க்கத்தை அவனை கடினமா கொடுக்கல.
லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹ் சொல்றான், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டத்தை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கறதே இல்லைங்கிறான். சில பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை பூரா கஷ்டமா இருக்கு, எதை தொட்டாலும் தொடங்குறது இல்லை, 2 படி ஏறினா 4 படி சறுக்கிட்டு போயிருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சிரமங்களை எல்லாம் மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவு பரவாயில்லன்னு தோணும். அதற்கு அலி ரலியல்லாஹு சொன்னாங்களா, நான் ரொம்ப நாளா காலுக்கு நல்ல செருப்பு வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கணவர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, பல வருடங்களாக எனக்கு நல்ல செருப்பு வாங்கி போடணும்னு ஆசை இருந்துச்சு. எது வரைக்கும் என்றால், ஒரு முறை நான் ரோட்ல ஒரு ஆளை பார்த்தேன், அவர் 2 காலும் இல்லாம அப்படியே தவழ்ந்து போய்கிட்டு இருந்தாரு. அவர் பார்த்த உடனே தௌபா செஞ்சுட்டேன், யா அல்லாஹ், அவர் 2 காலும் இல்லாமல் இருக்கிறார், என்னை நீ செருப்பு மட்டும் இல்லாமல் படைத்திருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொன்னான். அப்ப நமக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து நாம என்ன செஞ்சுக்கலாம்? அப்படியே தில்கி தசல்லி, எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கலாம், பரவாயில்ல, அவங்களுக்கு நான் எவ்வளவு பரவாயில்ல, அல்லாஹ் என்ன எவ்வளவு உயர்வா வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். தாய்மார்கள் நினைச்சுக்கிடுவாங்க, எனக்கு காலையில எந்திரிச்சிருந்து ராத்திரி வரைக்கும் வேலை ஒழியதே இல்லை, வேலை இருந்து கொண்டே இருக்கிறது. யோசித்து பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருளுக்குள்ளை தொண்டு என்று வர்ணிக்கப்படுகிற அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? வருடம் முழுவதும் அவர்கள் அழுக்கு ஆடைகளோடு இருந்திருக்கிறார்கள். சொல்லப்படுகிறது, ஆடைகள் அழுக்கு படைந்து மட்டுமல்ல, அவர்களுடைய சேலையின் கீழே கணுக்காலை ஒட்டி இருக்கிற சேலை கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்தது என்று சொல்வார்கள். அகில உலக தூதருடைய மகள் ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு எவ்வளவு வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். அவர்களுடைய ஆடைகள் எல்லா நேரமும் தண்ணீர் இறைத்து கொண்டு வந்ததனால் அழுக்கப்படுவதாக மட்டுமல்ல, சில இடத்தில் கிழிந்து தங்கிக் கொண்டிருந்தது என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னார். ஒரு முறை வெளியூரில் இருந்து சில அடிமைகள் வந்தாங்க, ரசூலுல்லாஹ்விட்ட அந்த அடிமைகள்லாம் வந்து தங்கி இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, பாத்திமா, உங்க அத்தாட்ட நிறைய அடிமைகள்லாம் வந்திருக்கிறாங்க, நீங்க பகப்பூரா வேலை பார்த்து கஷ்டப்படுறீங்க, நீங்க போய் என்ன செய்யுங்க, உங்க அத்தாட்ட உங்க தகப்பனார்கிட்ட உங்களுக்கு ஒரு அடிமை வேண்டும் என்று கேட்டு வாங்கி வாருங்கள் என்று சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து இருக்கிறார்கள், அடிமைகளும் இருக்கிறார்கள், சஹாபாக்கள் இருக்கிறார்கள். பார்த்து விட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு போயிட்டாங்க, கேட்கல, வெக்கப்பட்டு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க. என்ன ஃபாத்திமா, அங்கே வந்தீங்களே, என்ன விஷயம்? இல்ல, நான் படுகிற சிரமத்தை பார்த்து விட்டு ஹஸரத் அலி உங்களிடத்துல போய் ஒரு அடிமையை வாங்கி வர வேண்டும் என்று சொன்னார்கள், என்னுடைய வேலைகளுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டு ஒரு அடிமை வாங்கி வந்தால் நன்றாக இருக்கும் என்று அலி ரலியல்லாஹு என்னுடைய கணவர் சொன்னார்கள், அதனால் தான் வந்தேன், ஆனால் கேட்பதற்கு முடியாமல் வந்து விட்டேன்னு சொன்னார். நல்லா கேட்டுக்கங்க, நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? கேட்டிருக்கலாம்ல, 1க்கு 2 உனக்கு வேலைக்கால் கொடுத்துருப்பனே. இன்னைக்கு பெரிய கஷ்டமே அதுதாங்க. எல்லா நேரத்திலையுமே தாய்மார்கள் கோச்சுக்காதீங்க, நம்முடைய பெண் பிள்ளைகளை நாம கஷ்டப்படுத்தவே விரும்புறதில்லை. பெண் பிள்ளைகளை கஷ்டப்படுத்த விரும்புறதே இல்லை. அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து காலையில 9 மணிக்கு பள்ளிக்கூடம் என்றால் அவர்களை 8:30 மணி வரைக்கும் தூக்கத்தை விட்டு எழுப்புறதே இல்லை. சில ஊர்கள்ல நடக்குது, இங்க நடக்குதா இல்லையான்னு தெரியல, சில ஊர்கள்ல நான் கேள்விப்படுறேன், 9 மணிக்கு ஸ்கூல்னு சொன்னா 8:30 மணி வரைக்கும் அவங்க அந்த பிள்ளைய எழுப்புறது இல்லை. ஏன் எழுப்புறது இல்லைன்னு கேட்டா அந்த அம்மா சொல்றாங்க, என் பிள்ளை 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஸ்கூல்ல உட்கார்ந்தே இருக்கிறா. உட்கார்ந்து தானங்க இருக்கிறாங்க. கிராமத்துல உள்ள குழந்தைகளை பாருங்க, 4வது 5வது படிக்கிற பிள்ளை, ரொம்ப தூரமெல்லாம் வேணாங்க, நம்ம மாவட்டத்துல பொன்னமராவதி பக்கம்லாம் நான் பார்த்தேன், காலையில 7 மணிக்கு அந்த 4வது 5வது படிக்கிற பெண் பிள்ளைகள் எழுந்து வீட்டிற்கு சில தூரங்களில் இருந்து தண்ணீர் இறைத்து வந்து கொடுத்து விட்டு மதரசாவுக்கும் போயிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அங்க 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த பிள்ளைகளுடைய உடல் நலம் மிகுந்த ஆரோக்கியமாக இருக்கிறது. நீங்க 8 மணிக்கு தூங்க போட்டு 8:30 மணிக்கு அந்த பிள்ளைக்கு பெட் காஃபி கொடுத்து 9 மணிக்கு முகம் கழுவிச்சா கழுவலையா தெரியல, அந்த பிள்ளைய தூக்கி கொண்டு போய் ஸ்கூல் வேன்ல அமுக்கி விட்டு டாட்டா பாய் பாய் சொல்ற கலாச்சாரம் இருக்கிறது. ஆரோக்கியத்திற்கும் கேடு, மார்க்கத்திற்கும் கேடு.
அந்த பிள்ளை எப்படி கணவன் வீட்டுல போய் ஃபஜ்ர் தொழுவாங்க? அந்த பிள்ளை எப்படி உங்களுக்கு துஆ செய்வாங்க? அந்த பிள்ளை எப்படி நாளை மறுமையில உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளையா வருவாங்க? எந்த விஷயமும் துனியா ஆகிரத் எல்லாமே பூஜ்யமா போயிடும். தயவு செய்து உங்களுடைய பெண் பிள்ளைகளை வேலைக்கு பழக்குங்கள். நம் வீட்டிலே வேலை செய்து பழகினால் அவர்களுடைய செல்லக்கூடிய இடங்களில் கணவனுக்கும் மாமனாருக்கும் மாமியாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய அவருடைய அன்பை பேரன்பை பெறக்கூடிய பிள்ளைகளாக சத்தியமாக இருப்பார் என்பது இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. அப்ப என்ன செய்யறாங்க? 8 மணி வரைக்கும் தூங்க போட்டு 8 மணிக்கு அவசர அவசரமா எழுப்பி 9 மணிக்குள்ள அந்த பிள்ளைய பேக் பண்ணி ஆகணும். 30 நிமிஷத்துல என்ன செய்வீங்க? என்ன செய்ய மாட்டீங்க? 365 நாள்ல பாதி நாள் ஸ்கூல் லீவு, மீதி நாள் வீட்டுல நீங்க என்ன செய்றீங்க? அந்த விடுமுறை நாட்களில் கூட சில ஊர்களில் மதரசாவிற்கு ஏன் பிள்ளை வரல, சனி ஞாயிறுல ஏன் வரல அப்படின்னு சொல்லி உஸ்தாது கேட்கும் போது அவங்க பெற்றோர் சொல்றாங்க, திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஸ்கூல்ல போட்டு ஒடிக்கிறாங்க. என் பிள்ளை சனி ஞாயிறு 2 நாள் தாங்க ஃப்ரீயா தூங்குறா, தூங்கட்டும்னு விட்டுறாங்க. துனியா முழுக்க வாரம் முழுவதும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஃபஜ்ருக்கு எழுப்பி விட்டு பாருங்க. சொல்றாங்க, ஒரு வீட்டினுடைய குடும்ப தலைவர் ஃபஜ்ருக்கு எந்திரிச்சிட்டாருன்னு சொன்னா அவர் முதல்ல மனைவியை எழுப்பணுமா, சாதாரணமான முறையில எழுப்பணும். எலும்பலன்னு சொன்னா என்ன செய்யணும்? முகத்துல தண்ணி தெளிக்கணும். எப்படியாவது வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் எழுப்பி அமர வைத்து விட்டுத்தான் இவர் பள்ளிக்கு ஃபஜ்ருக்கு வரணும். அப்படி முயற்சி பண்ணாங்கன்னா சொல்றாங்க, அப்படி முயற்சி பண்ணி ஒரு ஊர்ல வயது முதிர்ந்த பள்ளிவாசல்ல பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் வீட்டுல எல்லாரையும் எழுப்ப சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மனைவி பிள்ளைகளெல்லாம் எழுப்பி உட்கார வச்சுட்டு, நான் ஃபஜ்ருக்கு போறேன், நீங்க எல்லாரும் தொழுவுங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல உள்ள தாய்மார் சொன்னாங்களா? நிச்சயமா இங்க உள்ள தாய்மார் இருக்க மாட்டீங்க. அந்த தாய்மார் சொன்னாங்களா, தொழுவ போற மனுஷன் போக வேண்டியதானே, அல்லாண்டு சத்தமில்லாம கதவை திறந்து போக வேண்டியதானே, ஏன் இந்த தொல்லைப்படுத்துறீங்க, ஏன் தொணத்தோன்னு எங்களை போட்டு படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அடுத்த நாள் எப்படி எழுப்புவாங்க? அடுத்த நாள் என்ன செஞ்சாரு? பூனை நடந்து மெதுவா வந்துட்டார். ஜீரோ வால்ஸ் பல்ப்ல வீடு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய எழுப்புகிற கணவனை சபிக்கக்கூடிய மனைவி மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. ஃபஜ்ருக்கு எழுப்பக்கூடிய கணவனை சபிக்கக்கூடிய மனைவி மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. நம்ம யோசிக்கணும், என்ன செய்யணும்? ராத்திரி படுக்கும் போது முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? கிதாபுகள்ல எழுதுறாங்க, இஷாவுக்கு பிறகு ஆகுமான பேச்சை குறைச்சிக்கணுங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஆகுமான பேச்சை குறைச்சிக்கணும். அப்ப ஆகாத பேச்சுக்கு இடமே இல்லை. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதாவது ஓடிக்கொண்டிருக்கிற அந்த தொலைக்காட்சி இருக்கிறத, அதுக்கு முடிகிற நேரம் 10:30, டிவி முடிகிற நேரம் 10:30. சரி, 10:30க்கு மேல அவங்க சாப்பிட்டுட்டு உறக்கத்துக்கு போறது எப்பன்னு சொன்னா, படுக்கையில் படுத்து கொண்டு கூட அவர்கள் தலை கீழையும் மொபைல் போன் மேலையுமாக 12 மணி வரைக்கும் முடிச்சிருக்கிறதாக ஒரு தகவல். என்ன செய்யறாங்க? 12 மணி வரைக்கும் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக ஒரு தகவல் அறிக்கை. அப்போ ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய 6 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா 6 பேர் மொபைல்ல 12 மணி வரைக்கும் விழித்துக் கொண்டிருந்தால் அவங்களுடைய ஃபஜ்ர் தொழுகையுடைய நிலைமை என்ன வருது? சொல்றாங்க, தஹஜ்ஜுத் தொழுகணும்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசை. ஒரு ஊர்ல ஒரு அஜர்த்து கேட்டாரு, 100 பேர் இருந்தாங்க அந்த இடத்துல, எல்லாம் யாருக்கு எத்தனை பேருக்கு தஹஜ்ஜுத் தொழுகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 100 பேருமே கை தூக்கிட்டாங்க. யாருக்கு தான் தஹஜ்ஜுத் தொழுவ ஆசை இல்லை? தஹஜ்ஜுத் தொழுகணும்னு எல்லாருக்குமே ஆசை. ஏன்னா தஹஜ்ஜுத் தொழுத அல்லாஹ் நேரடியா என்ன செய்யறான்? ஆஜராகிறான். உங்கள்ட்ட என்ன தேவைன்னு கேட்கிறான், உங்க கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறான். ரசூலுல்லாஹ் உத்தரவாதமாக சொல்றாங்க, எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் கேட்கப்படுகிற துவா மறுப்பில்லாமல் கபூல் ஆகும்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே தஹஜ்ஜுத் தொழுவ ஆசை. அப்ப எல்லாருமே கை தூக்குனாங்க. அப்ப அஜர்த்து கேட்டாங்க, தஹஜ்ஜுத் தொழுவ எல்லாருக்கும் ஆசை, சரி ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுல தூங்குவீங்க? அது எப்படியும் 11 மணி 12 மணி ஆயிருங்கன்னு சொன்னாங்க. அப்ப அஜர் சொன்னாங்க, சத்தியமா சொல்றேன், ஒரு ஆளு கூட தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்க முடியாது, சொன்னாங்க. இரவு படுக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நான் தஹஜ்ஜுத் தொழுவேங்கிற நிய்யத்துல நீங்க படுத்தீங்கன்னு சொன்னா
தஹஜ்ஜுத்தே கிடைக்காவிட்டாலும் தஹஜ்ஜுத் தொழுத நன்மை கிடைக்கும். நியத்து வைக்கலாமா? நியத்து வைக்கலாமா? நான் தஹஜ்ஜுத்துக்கு நிச்சயமா எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சு படுத்து பாருங்க, என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் எழுப்பி விடுவான். நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேங்க. அலாரம் வச்சிருப்பேன், ஆனா அலாரம் அடிச்சு இது வரைக்கும் நான் எந்திரிச்சிருக்கேன். எந்திரிச்சிருவோம், என்ன செஞ்சுவோம்? அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவோம், அலாரத்தை ஆஃப் பண்ணிடுவோம். அல்லாஹ்வுடைய கிருபை. நாம் முயற்சி செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? நமக்கு அதுக்கு ஏற்பாடு செய்வான். ராபியத்துல் பஸ்ரியா கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய அவுலியா, இறைநேச செல்வி. அவங்க கல்யாணமே பண்ணிக்கல. ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா கணவருக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையால நான் எங்க அல்லாஹ்வுடைய கடமையில குறை வச்சிருவேனோன்னு சொல்லி என்ன செய்யல? கல்யாணமே பண்ணிக்கல. அப்படிப்பட்ட ராபியத்துல் பஸ்ரியா எத்தனையோ ஆண்டுகளாக தஹஜ்ஜுத் மிஸ் பண்ணதே இல்லை. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க? தஹஜ்ஜுத் அவங்க அசந்துட்டாங்க. விழிக்கும் போது ஃபஜ்ருடைய நேரம் வந்துருச்சு. என்ன செய்யறாங்க? கதறி கதறி அழுகுறாங்க, கதறி கதறி அழுகுறாங்க. அப்ப அவங்க அழுகையை பார்த்து சத்தம் வந்தது, ராபியாவே அழுகாத, அல்லாஹ்விடமிருந்து சத்தம் வருகிறது, ராபியாவே அழுகாதீங்க, நீங்க இதுவரைக்கும் எத்தனை நாள் தஹஜ்ஜுத் தொழுதிருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தவற விட்டுட்டீங்க, இன்னைக்கு நீங்க அழுகையினால அல்லாஹ் இறக்கப்பட்டு எப்பவும் தொழுகிறதை விட அதிக நன்மை அல்லாஹ் இன்னைக்கு தந்துட்டான். அப்பதான் அவங்க ஆறுதல் அடைகிறாங்க. சரின்னு போயிருச்சு. அடுத்த நாள் தஹஜ்ஜுடைய நேரம். அதே மாதிரி அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வயசான ஒரு உருவம் வந்து அவங்கள பிடிச்சி அழுப்பி உழுப்பி எழுப்பி விட்டு போயிருச்சு. எழுப்பிட்டாங்க. தஹஜ்ஜுடைய நேரம். எலும்புன உடனே எழுப்பி விட்டு ஆளை கூப்பிட்டாங்க, நில்லு, யாருன்னு கேட்டாங்க. யாருங்க வந்தது? சைத்தான், இப்லீஸ் வந்திருக்கிறான். இப்லீஸ் கெட்ட காரியம் பண்ணுவான், குடியத்தான் கெடுப்பான், எப்படி நல்ல காரியம் பண்ணுவான். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நில்லுப்பா, நீ யாருன்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, நான் தான் இப்லீஸ். நீ அமல் செய்யற கெடுக்கத்தானே செய்வ, நீ எப்படி என்னை எழுப்பி விட்டேன்னு சொல்லும் போது அவன் சொன்னான், இல்ல நேத்து நீங்க தூங்கிட்டு எந்திரிச்சு அழுகையை பார்த்துட்டு அல்லாஹ் தொழுகதை விட அதிக நன்மை கொடுத்துட்டான். அதுக்கு சாதாரணமா தொழுதிங்கன்னா எப்போ இல்ல ஆஸ் யூஷுவல் நன்மை தானே கிடைக்கும், அதனாலதான் எழுப்பி விட்டேன்னா. அப்ப எல்லாருக்குமே தஹஜ்ஜுத் தொழணும்னு ஆசை இருக்கு. யார் தஹஜ்ஜுத் தொழுகல? நான் சொல்றேன், இஷாவுக்கு முன்னாடி, இன்னைக்கு டாக்டர் தான் சொல்றான், ராத்திரி சாப்பாட்டை சீக்கிரம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா செரிச்சிரும், செரிச்சதுக்கு அப்புறம் நீங்க தூங்குங்கிறான். பெரும்பாலான இரவு தூக்கத்திலே மரணம் ஆகுறாங்க இல்லையா, அந்த அந்த தூக்கத்துல பெட்ரூம்ல மூத்தா போற கணக்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான காரணம் அவங்க சாப்பிட்ட உடனே சிரிக்காம படுத்துறாங்க. சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாடு டைஜஷன் ஆகாம படுத்துறாங்க. அது நெஞ்சிலே நின்று எதுக்கழிச்சு என்ன செய்யறது, அது சிரிக்க வழி இல்லாமல் சில நேரத்தில் இறப்பு சம்பவித்து விடுகிறது. அதனால மருத்துவ உலகம் சொல்லுகிறது, நீங்கள் உறங்குவதற்கு 1.5 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டுருங்கிறாங்க. நமக்கு அழகான டைம் டேபிள் இருக்கிறது. இஷா தொழுகைக்கு முன்னாடி இரவு உணவு, இஷா தொழுகை முடிச்ச உடனே அவசியமான வேலைகள் முடிச்சுட்டு அதிகபட்சமாக 9 மணிக்கெல்லாம் படுக்கைக்கு போயிடும். படுக்கைக்கு போயிட்டு அன்றைக்கு அல்லாஹ் நடத்தில் செய்யற அமல்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இன்றைக்கு செய்யற அமல்களை சரிபார்த்து விட்டு நான் படுக்கையில் சென்று அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வகையான சொல்றதோட, யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஐகில்னி மின் அஹப்பி ஸாஅத்தி இலைக்க, யா அல்லாஹ் உனக்கு பிரியமான நேரத்தில் எனக்கு விழிப்பை தருவாயாக. இந்த துஆ செய்யணும். அல்லாஹ்வுக்கு பிரியமான நேரம் எதுங்க? தஹஜ்ஜுத் நேரம். உனக்கு பிரியமான நேரத்தில் எனக்கு விழிப்பை தருவாயாக அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சுட்டு படுத்தா கன்ஃபார்மா தஹஜ்ஜுத்துக்கு விழிக்கலாம். அன்னைக்கு பாத்திமாருன்றது ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, நீ வந்த வேலைக்கு ஆள்கள் கேட்டு வந்த, கேட்டிருந்தா கொடுத்திருப்பேன், நீனும் கேட்கல, நானும் கொடுத்து முடிச்சுட்டேன். இப்பொழுது நான் சொல்லுகிறேன் பாத்திமாவே, நீ படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் ஒது செய்துவிட்டு படுக்கையில் அமர்ந்து 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர், 100 ஆயிடுச்சு கவுண்டர். இந்த 100ஐயும் சொல்லிவிட்டு படு. உனக்கு ஒரு 24 மணி நேரத்தில் உன்னுடைய வீட்டில் துவைப்பதற்கும் சமைப்பதற்கும் எல்லா வேலையும் பார்க்கிறதுக்கு உனக்கு கூடவே இருந்து ஒரு வேலைக்காரன் இருந்து உதவியா இருக்கிறத விட
இந்த தஸ்பீஹ் உனக்கு உதவியாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதுதான் உலக புகழ்பெற்ற தஸ்பீஹ் ஃபாத்திமா அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபாத்திமா, இந்த தஸ்பீஹ் பேர் என்னங்க? தஸ்பீஹ் ஃபாத்திமா. 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹ் அக்பர். ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு ஒருத்தர் கேட்டார், சைக்காலஜிக்கல் மனோதத்துவ டாக்டர். அப்ப அவர் சொன்னாரு, தூக்கமே வரலன்னு சொன்னா உன்னுடைய மனசை முதல்ல என்ன செஞ்சிரு, வெறுமையாக்கிரு, எல்லா டென்ஷன் அவர்கிட்ட தூரமாக்கிரு, கொடுக்க வேண்டியது வாங்க வேண்டியது எல்லாத்தையும் மறந்துட்டு படுக்கையில் தலையணையில் தலை வைத்து 100 இருந்து 1 வரை எண்ணிக்கொண்டே வா. 100, 99, 98 இப்படியே எண்ணிக்கிட்டே வாண்டு முதல் நாள் டாக்டர் சொல்லி அனுப்புனார். நாளைக்கு வந்து பாருங்க. அடுத்த நாள் போனார். என்ன ஆச்சு டாக்டர்? 80க்கு மேல என்னால போக முடியல, தூங்கிட்டேன்னா. என்ன சொன்ன? 100ல இருந்து வந்தேன், கவுண்ட் டவுனு 100, 99, 98 எண்ணிக்கிட்டே வந்தேன், 80 வரைக்கும் தான் எனக்கு நினைவு இருந்தது, தூங்கிட்டேன்னு சொன்னான். இது மனோதத்துவ மருத்துவர் டாக்டர் சொன்னது. அகில உலக மருத்துவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இந்த 100 தஸ்பீஹ் நான் இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு நைட் யாராவது டெஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லா கவலைகளையும் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு படுக்கையில படுத்துக்கிட்டு 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹ் அக்பர் சொல்லி பாருங்க. நான் சொல்றேன், உங்களால சொல்ல முடியாது. அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்துருவான், நிம்மதியான தூக்கம், எந்த விதமான தொந்தரவு இல்லாத தூக்கம் அல்லாஹ் தருவான். அப்ப நாம என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். நான் தீனின் படி வாழ்வேன், என்னுடைய உறக்கமும் விழிப்பும் அல்லாஹ்வுக்காக, என்னுடைய எழுதலும் விடுதலும் அல்லாஹ்வுக்காக, எல்லாமே அல்லாஹ்வுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தா என்ன செஞ்சிருவா? அல்லாஹ் நமக்கு நிறைந்த வெற்றியை தரும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம மதரசாவில் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த மதரசா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்வி நிலை இருக்கிறதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அதாவது சுஃபா திண்ணை தோழர்கள் கேள்விப்பட்டிருப்போம். திண்ணையில சில சஹாபாக்கள் இருப்பாங்க. அவங்க வசதியா இருக்க மாட்டாங்க, வறுமையில இருப்பாங்க. ஒருவேளை உணவு இருக்கும், அடுத்த வேளை உணவு இருக்காது, உடுத்துவதற்கு துணி இருக்காது. அப்படிப்பட்ட சஹாபாக்கள், 70க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அங்க என்ன செய்வாங்க? அஸ்ஹாபு சுஃபான்னு சொல்றது, திண்ணை தோழர்கள். அங்க வச்சுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முறை தீனுடைய கல்வியை சொல்லி கொடுக்குறாங்க. தீனுடைய கல்வியை, உலகத்தினுடைய முதல் மதரசா அப்படின்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியினுடைய ஓரத்திலே தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்த மார்க்க கல்வி. இன்றைக்கு திருக்குரானுடைய முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குரானுக்கு தர்ஜுமா இல்ல தஃப்சீர் எழுதிய முஃபஸ்ஸிரீன்கள், ஆயிரக்கணக்கான முஃபஸ்ஸிர்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேர்லையும் அத ஹெச்ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தலைமை ஆகச்சிறந்த முஃபஸ்ஸிர் யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த திண்ணையில பயின்ற தோழர் என்பதில் மிகப்பெரிய பெயர் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட படிச்சோம். இத்தனைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த ஆசிரியரை கொண்டு உலகத்துல கல்வி கற்பிக்கவில்லை. இதுதான் ஹைலைட். ரசூலுல்லாஹ் யார்ட்ட என்ன செய்யல? கல்வி கற்றுக்கொள்ளவில்லை. உம்மி நபி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இந்த உலகத்தில் கல்வி யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. காரணம், அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் தகுதி இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. அவங்களுக்கு டீச்சரா இருக்கிறதுக்கு தகுதி இந்த உலகத்துல யாருக்கும் இல்லை. அல்லாஹ் தஆலா தனக்கு நெருக்கமான தன்னுடைய முகர்ரபான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அவர்களுக்கு அவ்வப்பொழுது ஆன்மீக விஷயங்களை சொல்லிக் கொடுத்தால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு சொன்னார். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு வந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்கிறார்? அவர்களை நபியாக என்ன செய்கிறார்? அறிமுகப்படுத்துகிறார். நமக்கெல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்த காலத்தில், அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்கள் நபியாக அறிவிக்கப்படும் வரை, அங்கே மக்கமா நகரத்தில் உலகத்திலேயே ஆக உச்சகட்டமான மூட நம்பிக்கை மது. மது என்பது அவர்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு பொருள். எல்லா விஷயத்திலையும் பெண்களை ஒரு போக பொருளாக, சுகத்திற்குரிய பொருளாக மட்டுமே பார்த்திருந்த காலம். இதையெல்லாம் தாண்டி
உச்சகட்டமாக பிறந்த உடனேயே பெண் குழந்தையை உயிரோடு புதைத்த காலத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்? நபியாக ஏலம் செய்கிறான். அப்ப நமக்கெல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு பிரகடனம் செய்த முதல் வசனம் என்ன தெரியுமா? முதல் வசனம் குர்ஆன்ல என்னங்கம்மா இறங்கின முதல் வசனம் இக்ரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இதுதான் முதல் வசனம். இதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல மது ரொம்ப குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம்? மது ஹராம்னு சொல்லி ஆயத்தை இறக்கி இருக்கலாம். பெண்களை கொடுமைப்படுத்தினாங்க, பெண்களை உயர்ந்த பொருளாக மதித்து அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கலாம். அறிவில்லாமல் வாழ்ந்தார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் ஓதுங்கள் படியுங்கள் என்று அல்லாஹ் முதல் வசனத்தை இறக்கினார். காரணம் என்ன? நீங்கள் குர்ஆனை ஓதினால் மது குடிக்கும் பழக்கம் தன்னால போயிடும். நீங்கள் குர்ஆனை ஓதினால் பெண்களுக்கு மரியாதை தன்னால கொடுப்பீங்க. குர்ஆனை ஓதினா எதை செய்யணுமோ அதை செய்வீங்க, எதை செய்யக்கூடாது அதை செய்ய மாட்டீங்க. அடிப்படை ஃபண்டமெண்டல் பேசிக் குர்ஆன். எந்த மனுஷன் குர்ஆன் வந்துருச்சோ அவர்கிட்ட அல்லாஹ் ரசூலுக்கு ஆகாத எந்த விஷயமும் வராது என்பது உத்தரவாதம். அதனாலதான் அல்லாஹ் என்ன செஞ்சா? முதல் வசனமாக ஓதுங்கள் என்பதை இறக்கினான். இன்றைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்திய அளவுல ஒரு கணக்கெடுத்து சொல்லுகிறார்கள், அகில இந்திய அளவுல மதரசாவிற்கு செல்லக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெறும் 3%. வெறும் 30 இல்ல, 3%. எவ்வளவு கவலையா இருக்கு நமக்கு. வெறும் 3% பிள்ளைகள் தான் மதரசாவுக்கு போகிறார்கள். மிச்சம் எல்லாருமே உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து, என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை பைலட் ஆகணும், என் பிள்ளை என்ன செய்யணும் சிபிஎஸ்சிக்கு போகணும், என் பிள்ளை டை கட்டிட்டு போகணும். ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளை டாக்டர் ஆனால் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டான். உங்க பிள்ளை இன்ஜினியர் ஆனா உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டான். உங்க பிள்ளை பெரிய பெரிய எம்பிஏ என்னென்ன பெரிய பெரிய கோர்ஸ் படிச்சாகவோ சொர்க்கத்துக்கு கூட்டு போக மாட்டாங்க. அங்கே அவர்கள் இதோடு கூட மார்க்க கல்வியை படித்திருந்தாலே தவிர அவங்க உங்களை சொர்க்கத்துக்கு நிச்சயமாக கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, பெற்றோர் இறந்ததற்கு பின்னால் அந்த பெற்றோருக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் ஒரு பிள்ளைய விட்டுட்டு போகும். அந்த பிள்ளைகளை பெற்றோருக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளா விட்டு போகும். நீங்க சொல்லுங்க, என் பிள்ளைய உயர்ந்த உலகத்தினுடைய டிகிரி வாங்கி கொடுத்துட்டு நான் மௌத்தா போயிட்டேன், அந்த பிள்ளை எனக்கு துஆ செய்வானா? செய்ய மாட்டான். இன்னைக்கு இந்த கலாச்சாரம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, மௌத்தானவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு 100 பேருக்கு 50 பேருக்கு சாப்பாடு ஆகி கொடுத்துரு, ஒரு 500 பேருக்கு 1000 பேருக்கு என்ன செய்யறது, ஏதாவது ஒண்ணு உதவி செஞ்சிருது அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்கோம். அதெல்லாம் நன்மை தருங்க. ஆனா அசல் நன்மை என்று சொன்னார் உண்மையிலேயே இறந்தவர்களுக்கு என்று போய் சேருவது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறந்து போன உங்களுடைய தந்தைகள், இறந்து போன உங்களுடைய மூதாதையர்கள், பாட்டனார்கள், முப்பாட்டனார்கள் என்ன செய்யறாங்களா? கபர்ல இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்காக என்ன ஓதுனாங்கன்னு சொல்லுங்க. என்ன கேட்கிறாங்க? எங்க பிள்ளைகள் எங்களுக்காக என்ன ஓதுனாங்கன்னு கேட்பாங்களாம். எங்க அக்கா எங்க ஐயா மாட்டா போயிட்டாங்க, எங்க ஐயாவுக்கு நான் முழு குர்ஆன் ஓதுறேன் அப்படின்னு சொல்லி பேரனை பெற்றிருந்தால் இது அந்த ஐயாவுக்கு பெருமை. என் மகன் முழு குர்ஆனை ஓதி எனக்கு ஹதியா செய்வான் அப்படின்னு நான் பிள்ளை பெற்றிருந்தா இது அந்த தந்தைக்கு பெருமை. அதெல்லாம எதுவுமே இல்லை, எனக்கு குர்ஆன் ஓத தெரியாதுங்க, எங்க ஐயா மௌத்தா போயிட்டாங்க, என்ன செய்யறது? உங்களுக்கு என்ன தெரியும்? குர்ஆன்ல உங்களுக்கு என்ன தெரியும்? குல்ஹு அல்லாஹ் சூரா தெரியும். உட்கார்ந்து 100 குல்ஹு அல்லாஹ் ஓதுங்க. அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ் இந்த 100 குல்ஹு அல்லாஹ்வுடைய நன்மையை எங்களுடைய ஐயாவுக்கு எத்தி வைங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நிறைந்த நன்மைகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஓதி அனுப்பக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறதே, பெரிய பெரிய தாம்பாளங்களில் பட்டு துணியால் போர்த்தப்பட்டு கொண்டு போய் அவங்க கபர்ல கொண்டு போய் கொடுப்பாங்களா? இது உங்க மகனும் பேரனும் அனுப்பினார்கள். உடனே அவங்க கேட்பாங்க, என்ன வந்திருக்கிறதுன்னு கேட்பாங்க. உங்க பேரன் 100 குல்ஹு அல்லாஹ் ஓதி இதோ அனுப்பி இருக்கிறார், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், இதுதான் எங்களுக்கு நன்மைன்னு சொல்லுவோம். இதுக்கு தாங்க முயற்சி பண்ணணும். இதுக்காகத்தான் என்ன செய்யறது?
மதரசாவுக்கு நாங்க போகணும், எங்க பிள்ளைகளை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முயற்சி செய்வது இதற்காகத்தான். நாங்கள் வாழும் பொழுதும் வாழ்க்கைக்கு பிறகும். இந்த வார்த்தை வேற யாரோ சொல்றோம். இந்த வார்த்தை நம்ம சொல்ல வேண்டியது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகு அப்படின்னு சொல்றது, நீ செத்தாத்தான் அவன் காசு கொடுப்பான். அவன் சொல்றானே, யார் சொல்றா? வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகு அதை விளம்பரத்தில் வச்சிருக்கான் அந்த வார்த்தை. இது நாம சொல்றது. வாழும் பொழுதும் மகிழ்ச்சி, வாழ்ந்து முடித்த பிறகும் மகிழ்ச்சி. யாருக்குன்னு சொன்ன, என் குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் விட்டு சென்றால். ஹஸரத் இப்னு மஸ்ஊத் இப்ப சொன்னனே, அவங்க சக்கராத்துல இருக்கிறாங்க, மரண நேரம், எல்லா சஹாபாக்களும் சுத்தி இருக்கிறாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் மரண நேரத்துல இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மௌத்தா போறாங்க. பொம்பளை பிள்ளை எல்லாம் அவங்களுக்கு 4-5 பிள்ளை இருக்கு. அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, நம்ம எல்லாம் கேட்கிற மாதிரி தான், ஹஜ்ஜுக்கு போக போறீங்களாம்ல? ஆமாங்க. குமரு காரியம்லாம் நிறைவேற்றிட்டீங்களா? ஒரு விஷயத்தை விளங்கிக்கங்க, குமரு காரியத்துக்கு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. குமரு காரியத்தை நிறைவேற்றிட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னா, இவர் 90 வயசுல தான் ஹஜ்ஜுக்கு போவார். அங்க போய் ஒரு தவாபு கூட செய்ய முடியாது, ஒரு தவாபு கூட செய்ய முடியாது. இந்தோனேஷியாக்காரங்கெல்லாம் 25 வயசுல போயிடுவாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாதான் கல்யாணமே பண்ணுவாங்க. அப்ப அந்த இப்னு மஸ்ஊதுடைய சக்கராத்துல நாம எல்லாம் கேட்கிற மாதிரி, பொம்பளை பிள்ளையெல்லாம் விட்டுட்டு மௌத்தா போறாரு, அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு நான் சூரத்துல் வாக்கியாவை மனனமிட்டு தந்திருக்கிறேன். என்னுடைய நேசர் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யார் ஒருவர் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு சூரத்துல் வாக்கியாவை முழுவதுமாக ஓதுகிறாரோ அவருடைய அடுத்த நாள் மக்ரிப் வரைக்கும் உள்ளான உணவு பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ரிஸ்குடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ரிஸ்குல உணவு வந்துருது, உடை வந்துருது, வாழ்க்கைக்குள்ள அத்தனையும் வந்துருது. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சூரத்துல் வாக்கியாவை மனனமிட்டு கொடுத்திருக்கிறேன். அவர்கள் மௌத்து வரைக்கும் மகரிப்ல சூரத்துல் வாக்கியா ஓதுவாங்க. மௌத்து வரைக்கும் அவங்களுக்கு ரிஸ்குல எந்த பிரச்சனையும் வராது. எனவே நான் நிம்மதியாக மௌத்தாக சொல்லி சொன்னாங்களாம். நம்மள யாராவது சொல்ல முடியுமா? என் பிள்ளைக்கு நான் சூரத்துல் வாக்கியா சொல்லி கொடுத்திருக்கிறேன், அந்த பிள்ளை மனப்பாடமா ஓதிரும், நான் ஓதுறதை கண்காணிச்சிருக்கிறேன். இதுதான் பெற்றோருடைய முக்கியமான விஷயம். தந்தை என்ன செய்வாங்க? சம்பாதிக்க வெளியில போயிடுவாங்க. ஒரு தாயார் தான் பிள்ளைகளுடைய 24 மணி நேரம் கூட இருக்கிறார். அவங்கதான் கண்காணிக்கணும். என்னுடைய பிள்ளை மகரிபு தொழுகைக்கு பிறகு வாக்கியா சூரா ஓதுகிறானா இல்லையா கண்காணிக்க வேண்டும். யாரு கண்காணிப்பாங்க? தாய் ஓதுனாதான் பிள்ளை ஓதுவான். நீ ஓதுமான்னு சொன்னா இன்னைக்குள்ள பிள்ளைங்க எப்படி சொல்லும்? நீனே ஓத மாட்டேங்கிற, என்ன ஓத சொல்றேன்னு கேட்கும். அப்படிதான் கேட்பான். இன்னைக்கு என் பிள்ளை எவ்வளவு அழகா பேசுறான். ஒரு ஊர்ல சொன்ன, இங்க கூட சொன்னா என்னன்னு தெரியல, கான்வென்ட்டுக்கு போயிட்டு பிள்ளை எல்கேஜிக்கு போயிட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு போயிட்டு அவன் சொல்றான், ரொம்ப செல்லமா சொன்னானா, மை டேடி இஸ் எ டாக்னா. என்ன சொன்ன? மை டேடி இஸ் எ டாக்னு சொன்ன. இவத்தான் உடனே தூக்கி நெத்தியில இருந்து முனங்கால வரைக்கும் முத்தம் கொஞ்சிறாரு. என் பிள்ளை என்ன அழகா இங்கிலீஷ் பேசிட்டான். அட சண்டால பாவி, உன்கிட்ட இருந்து 1000 பணத்தை வாங்கிட்டு உன்னைய நாயின்னு சொல்லி கொடுத்துருக்கிறான். மை டேடி இஸ் எ டாக்னு அவன் சொல்றா. அதுக்கு போய் நெத்தியில இருந்து முத்தம் வாங்கிக்கிட்டு இருக்கிறா. அந்த பிள்ளை களிமா சொல்றதை கேட்டு சந்தோஷப்பட வேண்டிய தந்தை, என் மகன் ஆங்கிலம் பேசிவிட்டான் என்று சந்தோஷப்பட்டால், உங்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் உங்களுக்கு களிமா அந்த தலைமாட்டில நின்று களிமா சொல்லி கொடுக்க வேண்டிய பிள்ளை என்ன செய்வான்? மேற்கத்திய கலாச்சாரத்தில சொல்லக்கூடாத ஏதோ வார்த்தைகளை சொல்லி கொண்டிருப்பான். சொல்லக்கூடாத ஏதோ வார்த்தைகளை சொல்லி கொண்டிருப்பான். எனவே அருமையானவர்களே, இங்கே இருக்கிற மார்க்க கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை மட்டும் வீணாக்கிறாதீங்கம்மா. நாங்க ஓதுற காலத்துல நினைச்ச நடந்த விஷயங்களை எல்லாம் இப்ப நினைச்சு பார்த்து கைசியதை போடுறோம். ஓடும் பொழுது மலக்குமார்களுடைய ரெக்கை விரித்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வீடு மனசுல இருந்து எவ்வளவு தூரம் தெரியல, உங்களுடைய வீட்டிலிருந்து மதரசா வரைக்கும் மலக்குமாருடைய ரெக்கையில் நீங்கள் நடந்து வருகிறீர்கள். நீங்க ஆகாத விஷயங்கள் ஏதாவது நினைத்தால் கூட அல்லாஹ் அதை அந்த தீமையை நன்மையாக மாற்றி விடுவார். அவ்வளவு பெரிய மலக்குமாருடைய சூழல் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற விஷயங்களை
ரொம்ப ஆர்வமாக கவனமாக படித்துக் கொள்ளுங்க. எப்படா முடியும் மதரசா, வீட்டுக்கு எப்ப போவோம், ஜாலியா இருப்போம் மட்டும் நினைச்சிடாதீங்க. மதரசாவில் இருக்கிற நேரம் வரைக்கும் தான் உங்களுக்கு மலக்குமாருடைய செக்யூரிட்டி. மதரசாவுடைய நேரம் முடிஞ்சிருச்சு சொன்னா, எப்படி ஜும்மாவில மெம்பர்ல இமாம் ஏறிட்டா மலக்குமார்கள் வருகை பதிவேட்டை மூடி வச்சிருவாங்களோ, அதே போன்று மதரசாவில இருந்து நீங்க வெளியே போனீங்கன்னு சொன்னா மலக்குமார்கள் அவருடைய பாதுகாப்பை விலக்கி கொண்டு விடுவார்கள். அப்ப இதை நீங்க மிகப்பெரிய வாய்ப்பாக கருத வேண்டும். அதே மாதிரி தாய்மார்கள் என்ன நினைக்கணும், என்னன்னோ பிள்ளை எல்லாம் பெரிய பெரிய கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது என் பிள்ளை போய் மதரசால போய் ஓத போயிட்டாலே அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்ந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு, நாளை மறுமையில் என் மகள் பாத்திமா நாயகி ஒரு சொர்க்கத்தில இருப்பாள், என்னையும் என் கரம் பிடித்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவா அப்படின்னு நெஞ்ச நிமித்தி பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய தாய்மாராக நீங்க இருக்கிறீங்க. யாருடைய வீட்டு பிள்ளைகள் இன்னும் ஓதவில்லையோ அந்த தாய்மார்கள் மனசுல வைங்க, அடுத்த வருஷம் என் பிள்ளைய மாசால சேர்த்துருவேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஒரு முன்னோடியாக இந்த ஊர் திகழ்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் முதலாக உயிர் தியாகம் செய்த சுமையா ரலியல்லாஹுடைய விஷய அவருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மதரசா மாவட்டத்துக்கே முன்னோடியாக திகழ வேண்டும் என்று சொல்வேன். அல்லாத கொஞ்சம் கொஞ்சமா கபூல் செஞ்சுக்கிட்டே வர்றான். நிறைய எண்ணிக்கையில பிள்ளைகள் பட்டம் வாங்குறான். அப்ப மற்ற தாய்மார்கள் என்ன செய்யணும், இந்த ஊரில் இருந்து திருமணம் முடித்து கொடுக்கப்படுகின்ற ஒரு பெண் ஆலிமாவாக அல்லாமல் திருமணம் முடித்து கொடுக்க கூடாது. அந்த உறுதி எடுத்துக்கணும். இன்ஷா செய்யலாமா? இத தாய்மார்களும் தந்தைமார்களும் மிகுந்த கவனத்தோடு இந்த விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சு கொள்ளுங்க, நமக்கு எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் நான் கேட்கிறேன், துனியாவுடைய படிப்பை பிள்ளைய படிச்சுட்டு நம்ம முஸ்லீம் பிள்ளைங்க எந்த உயர்ந்த பதவிக்கு வேலைகளுக்கு எல்லாம் போக முடியாது. இன்னைக்கு போகக்கூடிய அளவிற்கு உண்டான காலங்கள் பாதுகாப்பாக இல்லை. அதனால நம்முடைய வீட்டு பிள்ளைகள், என்னுடைய மகள் அதனுடைய பிள்ளைகளுக்கு தீனை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அத்தகைய உயர்ந்த விஷயமாக அல்லாஹ் இந்த மதரசாவை கபூல் செய்வானாக. இன்னும் நிறைய விஷயங்கள் மார்க்கத்தை பொறுத்தவரை கடல் அளவுக்கு இருக்கிறது. நாம இப்ப கேட்டது வெறும் கடுகளவு தான், கடல் அளவு இருக்கிறது. எல்லாம் எல்லா விஷயங்களையும் கேட்டு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.